பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம். தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். தாவீது எந்த நாட்டிலே குடியிருந்தார்? பெலிஸ்தியர் நாட்டிலே. பெலிஸ்தியர் யாரு? தாவீதுக்கு எதிரானவர்கள், இஸ்ரவேலர்களுக்கு எதிரியானவர்கள். எதிரியானவர்களிடத்துல 1 வருஷம் 4 மாதம் குடியிருந்திருக்கிறார். ஏன் தாவீது போய் அங்க 1 வருஷம் 4 மாதம் குடியிருந்தார் அப்படின்னு இது முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா, சவுலுனால தான். சவுல் தாவீதை கொல்லணும்னு துரத்துக்கிறதுனால, தாவீதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு திட்டம் தீட்டுகிறதுனால, அடைக்கலம் தேடி எதிராளிகிட்டே போய் அந்த அடைக்கலத்தை அவர் கேட்டு அங்க தங்கி இருக்கிறார். இது சாத்தியமா? நடக்க முடியுமா? அது நமக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டே போய் நம்ம அடைக்கலத்தை கேட்க முடியுமா? இப்படி அவங்க அடைக்கலத்தை கொடுத்துருவாங்களா? தாவீத ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். ஆனா தாவீது இப்போ ஓடிட்டு இருக்கிறார். அவரு ராஜாவா அந்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்குள்ள அவரு தன்னை தப்புவித்துக் கொள்ள ஓடிட்டு இருக்கிறாரு. ஓடுறது கூட பெரிய விஷயம் இல்லை. எதிராளிகிட்டே போய் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கிறார். எங்க இருந்து தாவீதுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற விஷயம், தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் சத்துருவானாலும் சரி அங்க மாற்ற வல்லவர். அப்படி கர்த்தர் தான் கூட இருந்தா சத்துருவானாலும் அங்க வந்து மனம் பொருந்துவான், ஒப்புரவாகுவான். அதனால கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. அதனால நான் தைரியமா என்ன பண்றேன், கேட்குறேன் அப்படி. இந்த சிக்லாக் என்பதன் அர்த்தம் ஒதுக்கப்பட்ட இடம், தனிமைப்படுத்தப்பட்ட இடம், தற்காலிகமான இடம், பாதுகாப்பான இடம், இப்படி பலவித அர்த்தங்கள் இருக்குது. ஆண்டவர் ஆகீஸை கொண்டு தாவீதை சிக்லாக்ல தான் தங்க வைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் நினைச்சா உனக்கு எதிராளியாவே கூட இருந்தாலும் அவன் தேசத்திலேயே உனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து உன்னை அங்க தங்க வைக்கிறதற்கு, பாதுகாப்பாய் வைக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. அதனாலதான் தைரியமா தாவீது கேட்டிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகிஸ்ட அதே போல தாவீதும் அந்த சிக்லாக்ல தங்கியிருந்தார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தாவீது விஷயத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விஷயமா இருந்தாலும், எதிராளியா கூட இருந்தாலும், எதிர் தேசமா கூட இருந்தாலும், அங்க போனா உன்னை காப்பாத்திக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்தாலும் கூட அங்க கூட நின்று தனியான ஒரு இடத்தை தந்து, பாதுகாப்பை தந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர். அவர் நம்ம கூட இருந்தா சவுல் இல்ல, எந்த ராஜா நமக்கு எதிராய் வந்தாலும் அவர் கூட நின்று நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நமக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை தருகிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த பாதுகாப்பான இடம்தான் இயேசு கிறிஸ்து. அந்த பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து.
அந்த சுகமான இடம் இயேசு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் தாவீதால அங்க சிக்லாக்ல தங்கி இருக்க முடிஞ்சுச்சு. எதிரி நாட்டுல போய் தங்கி இருக்க முடியுமா? கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? அதுக்குள்ளே வந்துட்டாங்க அங்க. எப்படி இங்க வந்து தங்கி இருக்கிறாரு? தாவீதுக்கு என்ன இங்க வேல? தாவீதுலாம் இங்க இருக்கக்கூடாது. முதல்ல இதுக்கான முடிவ கட்டுங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்கலாம் வந்துட்டாங்க. பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டு. இப்ப ஆகீஸ் பதில் சொல்றார். தாவீது இந்த மாதிரி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆகீஸ் அங்க தாவீதுக்காக பரிந்து பேசுகிறது போல பார்க்கிறோம். காரணம் என்ன? தாவீதோட இயேசு இருந்ததினால். தாவீது இருந்த இடம் இயேசு இருக்கிற இடம். அதனால தான் அங்க எல்லாமே சாதகமாய் நடக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டேலை அடித்து எழும்புவார்கள். தாவீது அப்படிதான் எழும்பினார். அதுபோல நாமும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பணும். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புறதுன்னா என்ன? உயர உயர எழும்பிக் கொண்டே போகணும். சவுலை போன்று எத்தனை பேர் நம்மை சூழ்ந்து வந்தாலும், நம்மை நெருக்கினாலும், நாம அதை குறித்து கலங்காதபடி கர்த்தர் சமூகத்தில் இருந்து அவரோடே பயணித்து அவர் எங்கே வழியை உண்டு பண்ணுகிறாரோ அந்த வழியிலே நடந்து அதன்படி ஓடும்போது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதிலே புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் எழும்ப வேண்டும். எழும்புவார்கள். கண்டிப்பா எழும்புவார்கள். யார் யார் கூடலாம் இயேசு இருக்கிறாரோ, அதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்களோ, அதை அவங்க ருசித்திருக்கிறாங்களோ, அவங்களாம் கண்டிப்பா எழும்புவாங்க. எந்த விஷயமும் அவங்கள ஒரு நாளும் தடை செய்யவே முடியாது. அது மட்டும் கிடையாது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. எந்த விதமான சூழ்நிலை வேணா வரட்டும், எந்தவித எதிர்ப்பு வேணா வரட்டும், எந்தவித பயமுறுத்துதல் வேணா வரட்டும், அவங்க அதை குறித்தெல்லாம் கவலைப்படுகிறவங்களே கிடையாது. சோர்ந்து போய் உட்காருங்கிறவங்களே கிடையாது. அதே போல் இளைப்பாறுகிறவர்கள் கிடையாது. அவங்க இன்னும் வைராக்கியமா இன்னும் வைராக்கியமா அதிகமா எழும்புகிறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இயேசு அவங்க கூட இருக்கிறார். இயேசு அவங்க கூட இருந்தா அவர் எங்க வேணாலும் காரியத்தை நல்ல விதமாய் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தாவீதுக்கு நடந்தது இல்லை, அதுபோல சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இயேசுவில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும்போது எதிரி தேசமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவர், அங்கே ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறவர், அங்கே நமக்கான ஒரு இடத்தை உண்டு பண்ணுகிறவர் மாத்திரம் இல்லை, அங்கே நின்று அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பதான் இந்த வசனம் சொல்லுது, சிக்லாக்குக்கு தாவீது சும்மா போகல. சிக்லாக்கு தேவன் இருக்கிற இடம், தனியான இடம், பாதுகாப்பான இடம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அதனால தாவீதுக்கு தெரியும், தேவன் நம்மோடு இருக்கும்போது எதிரி தேசமாக இருந்தா கூட ஒருவரும் நம் மீது கை போட முடியாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.